Good morning students, I welcome you all to science video section. Today now we are going to see about 7th standard science subject Term-2 Unit 2 electricity. Already I will post you part 2 videos. See the videos after you will see part 3 video. Today we are going to discuss about in electric circuit. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் சர்க்யூட் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ difficult to draw a resistive diagram of this circuit. The electrical appliances you use at home have even more difficult circuit. ஸோ நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப more difficult circuits-ஆக இருக்கும். Can you draw resistive diagrams of such circuits which contain many bulbs? நிறைய bulbs இருக்கும், cells இருக்கும், switches இருக்கும், and other components also present ஆயிருக்கும். Do you think it is easy? It is not easy. Okay, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் எரியிறது ஒரே சுவிட்சில். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ scientists have tried to make the job early. They have adopted simple symbols for different components in a circuit. We can draw circuit diagrams using these symbols. So symbols வச்சு என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. Symbols for bulbs, cells and switches are shown in the figure. So for example, இந்த மாதிரி ஒரு மைனஸ் சிம்பிள் அண்ட் ப்ளஸ் சிம்பிள்ஸ் ப்ளஸ் சைன் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், பேட்ரி. ஸோ சின்னதாக இருக்கிறது மைனஸ் சைன் அண்ட் பெருசாக அந்த லைன் இருக்கிறது ப்ளஸ் சைன். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இஸ் ஏ அம்மீட்டர். ஸோ கரண்ட் எவ்வளோ அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அம்மீட்டர். ஸோ இதோட சிம்பிள் ஏ. திஸ் ஒன் இஸ் ஏ பல்பு. ஸோ பல்ப் வந்து க்ளோ ஆகுறத இந்த மாதிரி சிம்பிள்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. திஸ் ஒன் இஸ் ஏ கீ. ஸோ கீ இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ அதாவது ஆஃபில் இருக்குது. ஆனில் இருந்துச்சுன்னா க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ஆனில் இருக்கும், பல்ப் வில் பி க்ளோ. ஸோ இப்போ ஓப்பனில் இருக்கனால பல்ப் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இதுதான் சிஸ்டம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கணும், என்னென்ன இருக்கணும், கீ, பேட்ரி, அம்மீட்டர் அண்ட் பல்பு. ஸோ இன் அ செல் த லாங்கர் லைன் டினோட்ஸ் த பாசிட்டிவ். ஸோ அந்த லாங்கர் லைன் டினோட்ஸ் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் சைனை நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல் சொல்லலாம், பாசிட்டிவ் சைன் சொல்லலாம். அண்ட் த ஷார்ட் லைன் டினோட்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல். ஸோ ஷார்ட் லைன் வந்து நெகட்டிவ் டெர்மினல் நமக்கு டினோட் பண்ணுது. வி ஷால் யூஸ் these symbols to show components in the circuit we draw. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணும், ட்ரா பண்ணும். Such diagrams are called circuit diagrams. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், சர்க்யூட் டயக்ராம்ஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ப்ரெசென்ட்டாக இருக்கணும். Next you will see the do you know. All muscles of our bodies move in response to electric impulse generated naturally in our body. Suppose எர்த் அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். எர்த் அடிக்குதுன்னு சொல்கிறப்ப லைட்டாக நம்மளோட நமக்கே தெரியும் எர்த் அடிக்குது, இங்கே கரண்ட்டு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே நம்மளோட பாடி என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த எலக்ட்ரிக் இதுக்கெலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் மசில்ஸ் ஆஃப் அவர் பாடிஸ் move in response to electric impulses generated naturally in our bodies. ஸோ நேச்சுரலாகவே என்ன பண்ணும், நம்ம பாடிஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ மசில்ஸ் வந்து இப்படி கரண்ட் சார்ஜஸ் வந்து லைட்டாக பட்டால் என்ன ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் let us see the types of electrical circuits. ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, there are 2 types. ஒன்று சீரியல் சர்க்யூட் அண்ட் parallel சர்க்யூட். சீரியல் மீன்ஸ் லைன் வந்து இந்த ஆர்டரில் இருக்கும், சீரியல் லைனில் இருக்கும். parallel மீன்ஸ் இந்த லைனில், ஓகே, horizontal and vertical பொசிஷன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ these are the 2 types for electrical circuits. In the above experiment we have a circuit with a bulb and a cell. We make only one kind of a circuit with a cell and a bulb. So ஒரே சர்க்யூட்டில் அந்த செல்ஸ் அண்ட் பல்ப் வந்து என்னாலும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பல்ப் வந்து என்ன ஆனாலும் ஃபியூஸ் ஆனாலும் எல்லா அந்த சிஸ்டம் அதில் உள்ள எல்லா பல்ப்ஸுமே என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகிரும். ஸோ எரியாது. பட் we can make many types of circuit if we have more than one bulbs or cells by connecting these components in a different ways. ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். First you will see the series circuit. 2 kind of circuit can be made with 2 bulbs and a cell. In this experiment we shall make one of them and study it. Look at the circuit with 2 bulbs and a cell and a switch given here.
see the diagrams. ஒரே ஒரு பேட்டரி தான் செல் தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணும், அதுலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு பல்புக்கும் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு பல்புக்கும் என்னது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சர்க்யூட்டு. ஸோ இங்கே என்ன ஆகுனா இங்கே வந்து இதோட சிம்பிள்ஸில் இங்கே மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரியை இந்த மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் போட்டிருக்காங்க, பல்பை வந்து இந்த மாதிரி சிம்பிளில் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுனா நம்ம கனெக்ஷன் கொடுத்த பிறகு என்ன ஆகுனா இந்த பேட்டரியிலேருந்து சார்ஜஸ் வரும். ஸோ பல்ப் வில் பி க்ளோ. ஸோ இதில் ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனாலும் பக்கத்தில் உள்ளதுக்கு என்ன ஆகாது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ பக்கத்தில் உள்ள பல்பு என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது, க்ளோ ஆகாது. ஸோ அதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். So it is clear from the circuit diagrams that the two bulbs are connected one after the other. So ஒரு இதிலிருந்து இன்னொன்றுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. The circuit diagram shows the sequence of the bulbs and cells, not their real positions. The way in which the bulbs have been connected in this circuit is called series connection. So இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி கனெக்ட் ஆயிருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், series connection சொல்லுவோம். So now make the circuit by joining the two bulbs and cell. Do both the bulbs light up. ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணால் லைட்டாக வந்து அப் ஆகும். ஸோ do both glow equal bright, ரெண்டுமே பிரைட் ஆகும். If one glows less bright will in shine more brightly if we charge it is placed in the sequence. Charge the sequence of bulbs and notice. Sometimes bulbs appear to be similar can different from each other. So similar looking bulb do not always glow equally bright when connected in series. So இந்த connected in seriesல வந்து ஒரு பல்ப் பிரைட்டாக இருக்கலாம், ஒரு பல்ப் வந்து டிம்மாக ஒரு மாதிரி எரியலாம். ஸோ அது வந்து அதில் உள்ள சம் ப்ராப்ளம்னால this circuit can be broken at several places. For example, between the cell and the bulb, between the two bulbs, etc. ஸோ இதில் வந்து செல் வந்து என்ன ஆகலாம், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பல்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பல்பில் என்ன ஆகலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று எரியலாட்டியும் மற்ற எல்லாமே என்ன ஆகாது, எரியாது. Next you will see the second one, parallel circuit. Figure shown a circuit in which two bulbs are connected in different places. So the different places connect பண்ணிருக்காங்க. This is a second type of circuit. Two bulbs in this circuit are said to be connected in parallel and such circuit are called parallel circuit. ஸோ இந்த மாதிரி parallel circuitல ஒரு பேட்டரியில் ஒரு பல்பும் கனெக்ட் பண்ணி திருப்பி அனதர் ஒன் வயரில் வந்து இன்னொரு பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த பேட்டரி நமக்கு க்ளோ ஆகலை, எரியலை அப்படின்னாலும் இதுலேருந்து சார்ஜஸ் இப்படி வருது, இங்கே வந்து இது எரியாமல் இருக்கலாம். பட் இதுலேருந்து அனதர் சர்க்கியூட், இது வந்து வேறு டைப் ஆஃப், ஸோ இதோட பாத் வந்து வேறு. ஸோ இந்த இது வழியாக வந்து இந்த பல்ப் வந்து என்னாகும், க்ளோ ஆகும். ஸோ பேரலில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும், ஒரு பல்ப் ப்ராப்ளமாக இருந்தாலும் மற்ற அடுத்தடுத்து இருக்க பல்ப்லாம் என்னாகும், வில் பி க்ளோ, எரியும். ஆனால் சீரியஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கனெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு பல்ப் எரியல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் எல்லா பல்புமே என்ன ஆகாது, க்ளோ ஆகாது. ஸோ இதை வந்து சிம்பிள்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் parallel circuit. Next, similarities and difference between serial and parallel circuit. சி ஃபஸ்ட்டு ஒன், எனர்ஜி சோர்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லூப் கனெக்ஷன். ஒரே ஒரு செல்லில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பல்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பை பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸில் கனெக்ட் ஆகிருக்கு பேரலில். நெக்ஸ்ட் பல்ப்ஸ் டிம்மர், ரொம்ப டிம்மாக தான் இருக்கும், லைட்டு எந்த வேணும்னா ஒரு செல்லேருந்து எல்லா பேட்டரிக்கும் ஒரு பேட்டரியிலேருந்து எல்லா பல்ப்ஸுக்கும் கரண்ட் போகிறதுனால பல்ப் வந்து டிம்மாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ் பிரைட்டாக, ஏன்னா பிரான்ச்சஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பல்ப் வந்து பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒயர் பார்த்திங்கன்னா பல்ப்ஸ் ஷேர் பவர். ஸோ ஒரே ஒரு பல்ப்ஸ்லேருந்து அப்படியே அடுத்தடுத்த பல்ப்ஸுக்கு என்ன ஆகாது, பவர் வந்து ஷேர் ஆகுது. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஈச் பல்ப் ஃபுல்லி பவர்டு. ஸோ தனித்தனி பிரான்ச்சஸ் இருக்கனால ஈச் பல்புக்கும் தனித்தனியாக சார்ஜஸ் போகும். நெக்ஸ்ட், ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். அதாவது ஒரு பல்ப் எரியலானாலும் எல்லா பல்பும் என்ன ஆகாது, எரியாது. ஸோ இதுதான் சீரியல் சர்க்யூட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது நம்ம பேரலில் பார்த்தீங்கன்னா ஆல் பல்ப்ஸ் ஸ்டே லீ இஃப் ஒன் கோஸ் அவுட். ஒரு பல்ப் நமக்கு ஃபியூஸ் ஆனாலும் அனதர் பல்ப் வில் பி க்ளோ. These are the similarities and difference between serial and parallel circuit. Next, you will see the signs to mind pricking. If an electrician
attending an electrical fault at your home gets current shock, will you touch him in order to get rid of him from current risk? Will you use the bed stick to beat him to avoid further effects of electric shocks? Why do we electric line man or wear rubber gloves in their hands while doing electrical workers on an electrical pole? We know that all materials are made up of the basic building blocks, the atom. An atom in turn contains electrically charged particles. Many of the particles are fixed to the atom, but in conductors, such as all metals, there are lots of particles that are not held to any particle at but are free to wander around randomly in the metal. They are called free charge. ஸோ நம்ம வீட்டில் கரண்ட் எலக்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அப்ளையன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் அவங்க வருவாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயினை ஆன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அவங்கள வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆட்டம்ஸில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அண்ட் அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீ சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம்லி அந்த இது சுற்றிட்டு இருக்கும் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் செல்லில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரீ சார்ஜ். நெக்ஸ்ட் let us see the do you know ஷார்ட் சர்க்யூட். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட் சர்க்யூட். அந்த போலில் அந்த ஹோல் வழியில் லைட்டாக நம்ம கையை விட்டோமோ தெரியாமல் பட்டுருச்சோ இல்லை எதுவும் ஒன்று ஆச்சுன்னா நமக்கு லைட்டாக எர்த்தடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக நமக்கு வந்து அந்த ஃபீல் ஆகும், அந்த இது எர்த்தடிக்கும், டக்குன்னு கையை எடுத்துருவோம். ஸோ அதுதான் ஷார்ட் சர்க்யூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூ மைட் ஹாவ் அப்சர்வ்டு த ஸ்பார்க் இன் த எலக்ட்ரிக் போல் லொக்கேட்டட் நியர்பை யுவர் ஹவுசஸ். Do you know the in the case of this electric split, this is due to the short circuiting of electricity along its path. A short circuit is simply a low resistance connection between the two conductors supplying electric power to any circuit. So welding is a common example of the practical applications of the heating due to the short circuit. ஸோ இங்கே வெல்டிங்கை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஷார்ட் சர்க்யூட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் let us see the conductors and insulators. Based on the property of conductance of electricity, substances are classified into two types, namely conductors and insulators or bad conductors of electricity. So conductorsன்னு சொல்லலாம் and insulators சொல்கிறோம் or bad conductors of electricityன்னு சொல்லலாம். ஓகே, there are two types of classified into electricity. The electrons of different types of atoms have different degree of freedom to move around. So different degree of atoms வந்து different freedomல வந்து என்னாகும், மூவ் ஆகும். So with some types of materials such as metals, the outermost electrons in the atoms are loosely bound on and they chaotically move in the space between the atoms of that materials. Because these virtual unbound electrons are free to leave their respective atoms and float around in the space between adjacent atoms, they have often called free electrons. நார்மலாக மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் செல் ஆர்பிட்டாலில் இருக்குது. இப்போ ஒரு ஆட்டம்ஸ் இப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே நியூக்ளியஸும் ப்ளஸ் ப்ரோட்டானும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் அதாவது இந்த மாதிரி மூவிங்கில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் செல் ஆர்பிட்டாலில் வந்து என்ன ஆகும், ரோல் ஆகும். ஸோ மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து கண்டக்டர்ஸில் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து வில் பி ஃப்ளோ. ஸோ லெட்ஸ் இமேஜின் தட் we have a metal in the form of a wire. When a voltage is connected across the end of the metal wire, the free electrons drift in one direction. So a really good conductor is one that has lots of free charges, while these who did not have enough free charges would not be good at conducting electricity, or we can say that they would be
4 conductors of electricity. ஸோ இப்போ ஒரு நான் அயன் எடுத்திருக்கேன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் என்னாகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் உள்ள சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும், ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஸோ ஈஸியாக அந்த எலக்ட்ரான் சார்ஜஸை அலோவ் பண்ணுதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், கண்டக்டர்ஸ் சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை உள்ளே போக அலோவ் பண்ணல அப்படின்னா அதை இன்சுலேட்டர் சொல்லுவோம். ஸோ கண்டக்டர்ஸ் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம், காப்பர், அயன், இதெல்லாம் கண்டக்டர்ஸ். அண்டு இன்சுலேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னால் பிளாஸ்டிக், ரப்பர், இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எலக்ட்ரான் சார்ஜஸ் என்ன பண்ணாது, உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ அதை வந்து நான் கண்டக்டர்ஸ் சொல்லலாம், ஆர் இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பேட் கண்டக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். So you will see the conductors. Conductors are the materials whole atoms have electrons that are loosely bound and are free to move their materials. So அந்த மெட்டீரியல்ஸில் என்னாகும், ஃப்ரீயாக அந்த சார்ஜஸ் என்னாகும், மூவ் ஆகும். A material that is a good conductor gives very little resistance to the flow of charges electron. That means electron on the applications of the external voltage. So அங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கனால என்னாகும், அந்த சார்ஜஸ்லாம் ஈஸியாக flow ஆகும். This flow of charge is what constitute an electric circuit. A good conductor has high electrical conductivity in the above activity. For example, உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்டர்ஸ் ஆஃபர் லெஸ் ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரான்ஸ். ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதனால் என்ன ஆகும், அந்த ஃப்ரீ சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ கண்டக்டர்ஸ்னால் தான் வழியாக அந்த சார்ஜஸை ஃப்ரீயாக அலோவ் பண்ணுது அப்படின்னா அதை கண்டக்டர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், காப்பர், அலுமினியம், இது மாதிரி மெட்டல்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ ஓகே, இன் ஜென்ரலி மோர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் த பெட்டர் த மெட்டீரியல் வில் conduct free a certain applied voltage. Next you will see the insulator. Insulatorனா என்னன்னு சொன்னேன், நான் தன் வழியாக ஃப்ரீயாக அந்த சார்ஜஸை போக அலோவ் பண்ணாதது இன்சுலேட்டர்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ். ஓகே, these materials which did not have enough free electrons are not good and conducting electricity, or we can say that they would be poor conductors of electricity and they are called insulators. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்சுலேட்டர் விச் கிவ்ஸ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது, அந்த சார்ஜஸ் என்ன ஆகும், கரண்ட்டுக்கு ஆகி ஸோ அது வந்து கம்மியாகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுறது அதிகமாக இருக்கும். ஸோ இதை கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கண்டக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், கரண்ட் அந்த சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வில் பி ஃப்ளோ, ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இங்கே இன்சுலேட்டரில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேட் கண்டக்டர்ஸ் சொல்லுவோம், இன்சுலேட்டர்ஸு சொல்லுவோம், இல்லை நான் கண்டக்டர்ஸு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த எலக்ட்ரான் சார்ஜஸ் வில் பி ஃப்ளோ ஆக ரொம்ப லேட் ஆகும். லைட்டாக தான் இங்கே வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ரொம்ப அதிகமாக ஃப்ரீயாக அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது. So yeah, an insulator gives a lot of resistance to flow of charge, that means electron, during the drift of the electrons in an objective. When an external voltage is applied, collisions occur between the free electrons and the atoms of the materials also affect the movement of the charges. And the movement of charges வந்து affect பண்ணுது எது, resistance. These collisions mean that they get scattered. It is a combination of the number of free electrons and how much they are scattered that affect how will the metals conduct electricity. The rubber eraser that does not allow electric current to pass through it. So அந்த எக்ஸாம்பிள் ரப்பர் சொல்கிறாங்க. ஸோ ரப்பர் இஸ் ஏ நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ரப்பர் இஸ் அன் இன்சுலேட்டர். So most of the metals are good conductors of electricity while most of the non-metals are poor conductors of electricity. ஸோ அதனால தான் மெட்டல்ஸ்லாம் வந்து குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம், நான் மெட்டல்ஸ்லாம் வந்து poor conductors ஆர் பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் let us see the do you know. This is the materials used in SIM card, computer and ATM cards. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க. Do you know by which material
ஐ மேடப் ஆஃப் எதில் வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the chip which are used in SIM cards, computer and ATM cards are made up of semiconductors namely semiconductorனால் கண்டக்டர்ஸ் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அலோவ் பண்ணி ஈஸியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு இன்சுலேட்டர்னால் அலோவ் பண்ணாது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாக தான் அலோவ் பண்ணு பார்த்தோம் செமிகண்டக்டர் தட் மீன்ஸ் அலோவ் பண்ணும் ரொம்ப அதிகமாகவும் அலோவ் பண்ணாது ரொம்ப கம்மியாகவும் இருப்பேன் மீடியமாக பண்ணுறது ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம் செமிகண்டக்டர்ஸ் நேம்லி சொல்லுவோம் ஸோ அதுக்கெலாம் எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் because of their electrical conductivities leads between a conductors and insulators ஸோ கண்டக்டர்ஸாகவும் அது இருக்கும் இன்சுலேட்டர்ஸாகவும் அது இருக்கும் ஸோ அதுதான் வந்து செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஸோ இதெல்லாம் வந்து தான் ஏடிஎம் கார்ட்ஸு சிம் கார்ட்ஸு கம்ப்யூட்டர் அந்த சிப்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஸோ நெக்ஸ்ட் let us see another do you know wires are made up of copper mostly பார்த்தீங்கன்னா காப்பரில் தான் இருக்கும் and electrical conductors have very low resistance ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கனால இதில் என்ன ஆகும் கரண்ட் வந்து ஈஸியாக will be flow ஆகும் ஸோ காப்பர் ஒயர் ஆர் யூஸ்டு டு கேரி கரண்ட் இன் ஹவுஸ் ஹோல்டு மோஸ்ட்லி நம்ம ஹவுஸ் ஹோல்டுலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க தீஸ் ஒயர் ஆர் இன் turn enclosed in electric insulators so electric insulators insulator that means plastic சொன்னோம் அந்த காப்பர் ஒயரை க்ளோஸ் பண்ணி எது இருக்கும் என்க்ளோஸ் பண்ணி அந்த இன்சுலேட்டர் தான் இருக்கும் ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த வயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இருக்கும் ஸோ அதுதான் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம் ஆர் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அங்கே கரண்ட் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஃப்ளோ ஆகிறது கம்மியாக இருக்கும் பட் உள்ள காப்பர் வழியாக ஈஸியாக ஃப்ளோ ஆகும் ஸோ ஒரு ஒயர்னு எடுத்துகிட்டிங்கன்னா உள்ள காப்பர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் மேலே அந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் இருக்கும் ஓகே தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்வலி மேடப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ இது மாதிரிலாம் நிறைய வீட்டில் நம்ம ஹவுஸ் ஹோல்டெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒயர் இருக்குன்னா நார்மலாக உள்ள காப்பர் இருக்கும் மேலே கோட்டிங் வந்து பிளாஸ்டிக்கு அப்போ உள்ள கண்டக்டர்ஸ் வந்து இருக்கும் மேலே இன்சுலேட்டர் வந்து இருக்கும் ஸோ இது மாதிரி தான் மோஸ்ட்லி கரண்ட் ஒயர் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதான் உங்களுக்கு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க ஓகே டுடே இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர் நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ later. Thank you students.